வணக்கம். குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு 1/6/2026 அன்று விடிய, அதாவது இரவு 1:50க்கு, அதாவது 2ஆம் தேதி விடிய காலையில 1:50க்கு வந்து பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. கடகத்துல உச்ச ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டங்கள் இருப்பார். மிதுன ராசிக்கு வந்து என்ன பலன்கள் பார்க்கலாம். அதாவது அதிச்சாரம் இருக்குது. அதிச்சாரம் அப்படிங்கிறது 31/10 வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துல இருந்து அப்புறம் வக்கரமாயி தான் வந்து 24/1 தான் மீண்டும் அவர் வந்து கடகத்துக்கு வருவார். அப்ப அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் வந்து மாறுபடும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து யோகமான காலகட்டங்கள். அதிர்ஷ்டம் தொட்டது தொடங்கும். எதுலையுமே வெற்றி தான் அவங்களுக்கு. அதாவது பொருளாதாரத்துல பலமாகும், நோய்கள் தீரும், விரயங்கள் வந்து தீரும், கடன் தீரும், தொழில வந்து உயர்வு, புதிய பதவிகள் கிடைக்கிறது, கல்வியில உயர்வு, அதே போல வருமானங்கள் வந்து உயரும், புதிய பொறுப்புகள், பதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி தொழில வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, எல்லாமே குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கிறது, ஒரு விருது வாங்குற அமைப்பு, அதே போல உயர்வுகள் கிடைக்கிறது. எப்பவுமே இந்த 2ல குரு உச்சமாகிறப்ப அவருடைய 6ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு. மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பார்ப்பாரு, மகரத்துக்கு பார்வை இருக்கு, 10ஆம் ஸ்தானம்ங்கிற மீனத்துக்கும் பார்வை இருக்கு. அப்ப தொழில வந்து உயர்வு இருக்கும், தொழில் வந்து புதிய தொழில்கள் உருவாகும், பணம் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, கடன் தீரும், நோய் தீரும், எதிரிகள் வந்து பலவீனம் ஆவாங்க, எதிரி பிரச்சனையே இருக்காது, வம்பு வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். அதே மாதிரி பொருளாதார வரைக்கும் பணம் பொருளாதாரத்துல வரவுகள் வந்து அதிகமாகும். இது வரைக்கும் வரா கடன் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து வந்துடும். அதே மாதிரி திடீர் இழப்பீடுகள் அந்த மாதிரி எல்லாம் வராது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையா தீர்வு. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனங்கள், இடங்கள் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்குது. பூர்வீகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நோய்கள் தீரும். திடீர் இழப்பீடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த வருடங்கள் இருக்காது. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரி சுபகாரிய செலவுகள் வந்து இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது சரி, பணம், பொருளாதாரம், வேலை எல்லாமே ஒரு உயர்வா இருக்கும். தொழில், அதே மாதிரி புதிய தொழில்கள் நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டமா தான் இருக்கும். தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் உள்ள ஒரு பயிற்சி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் ஸ்தானத்திலும் இருக்காது. அவங்க 3 பார்வைகளுமே அவங்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்குது. அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதிர்ஷ்டம் தான்.